இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காஜாங் சிறையில் தாக்கப்பட்ட முனியாண்டி கவலைக்கிடம், நியாயம் கேட்கும் மனைவி மீனாம்பிகை. காஜாங் சிறையில் இருந்த முனியாண்டி முருகையா எனும் இந்திய ஆடவர் திடீரென படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சக கைதிகளால் தாக்கப்பட்டு மிகவும் கவலைக்கிடமான நிலையில் கணவர் இருப்பதாக முனியாண்டியின் மனைவி மீனாம்பிகை ரத்னம் வேதனையுடன் குறிப்பிட்டார். பூஜோங் பேடானாவில் வசித்து வந்த 51 வயது கணவர் சில குற்றங்கள் செய்ததாக மீனாம்பிகையே போலீஸ் புகார் செய்து பிடித்து கொடுத்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருந்தால் பாதுகாப்பாகவாவது இருப்பார் என்ற நம்பிக்கையில்தான் கணவரை பிடித்துக் கொடுத்த மீனாம்பிகைக்கு தற்போது நடந்துள்ள சம்பவம் சொல்ல முடியாத வேதனையை தந்துள்ளது. ஜனவரியில் கைதான முனியாண்டிக்கு 7 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வரும் ஜூலை 7ஆம் தேதி விடுதலையாகவிருந்த கணவர் தற்போது திடீரென மூச்சு பேச்சின்றி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். கேட்டால் கைதிகள் தாக்கினார்கள் என்று மட்டுமே அதிகாரிகளிடமிருந்து பதில் வருகிறது. எனவே உள்ளே என்னதான் நடந்தது என்பது பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு மீனாம்பிகை போலீசில் புகாரும் செய்துள்ளார். ஏற்கனவே இடப்பக்க முட்டிக்காலுக்கு கீழிருந்து சக்கர நாற்காலியை நம்பியிருக்கும் 46 வயது மீனாம்பிகை வருமான பற்றாக்குறையால் முறுக்கு, டிஷ்யூ போன்றவற்றை விற்று நாட்களை கடத்தி வருகிறார். பினாங்கில் சீன சுடுகாட்டில் ஒழுங்கீனம் 1 வருட சிறை தண்டனைக்கு எதிராக கள்ளக்காதல் ஜோடி மேல்முறையீடு. பினாங்கில் சீன சுடுகாட்டில் ஒழுங்கீனத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கள்ளக்காதல் ஜோடி தங்களுக்கு விதிக்கப்பட்ட 1 வருட சிறை தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்துள்ளனர். 58 வயது ஜெகதீசன் மற்றும் 37 வயது ஹலிலா அபுபகாருக்கு நேற்று முன்தினம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அத்தண்டனை மிக கொடுமையானது என கூறி இருவரின் வழக்கறிஞர் நரன் சிங் நேற்று ஜார்ஜன் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டை தாக்கல் செய்தார். வழங்கப்பட்டுள்ள சிறை தண்டனை அதிகப்படியான ஒன்றா என்பதை உயர்நீதிமன்றம் ஆராய்ந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் அவர். பாத்து கேந்தோங்கில் நிகழ்ந்த இச்சம்பவம் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவால் பெரும் கவனத்தை பெற்றது. 69 வயது முதியவர் ஒருவர் போலீசில் புகார் செய்ததை அடுத்து அந்த கள்ளக்காதல் ஜோடி பிடிபட்டது. இப்போது உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை நிலைநிறுத்துமா அல்லது தண்டனையை குறைக்குமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கெந்திங் உணவகத்தில் 902 ரிங்கிட் விலையில் பாத்தின் மீனா விசாரணை தொடக்கம். இகான் பாத்திங் எனப்படும் கெளுத்தி மீன் உணவுக்கு 902 ரிங்கிட் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்ட புகாரில் கெந்திங் மலையில் உள்ள ஒரு உணவகம் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மார்ச் 16ஆம் தேதி நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. 13 பேர் கொண்ட சுற்றுலா குழுவுக்கு 2.7 கிலோகிராம் எடையுள்ள இகான் பாத்தின் பரிமாறப்பட்டது. அதன் விலை கிலோவுக்கு 338 ரிங்கிட் என நிர்ணயிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிகப்படியான இக்கட்டணம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களின் கண்டனத்தை வரவேற்றுள்ளது. உணவக உரிமையாளரோ இந்த மீன் அரிதானது என்பதால் அதிகம் விலை என விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு முழு விலையை முன்கூட்டியே தெளிவாக தெரிவிக்காதது தனது தவறுதான் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இப்போது உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN இவ்விஷயத்தில் உணவக உரிமையாளரை கொள்ளை லாபம் அடித்தாரா என விசாரணை நடத்துகிறது. பாதுகாப்பு பணம் கோரிய வைரல் வீடியோ, PKR தலைவர்கள் 2 பதவி விலக உத்தரவு. புரொடெக்ஷன் மணி அல்லது பாதுகாப்பு கட்டணம் என்ற பெயரில் வணிக தளம் ஒன்றில் பணம் கோரிய வீடியோ வைரலானதை அடுத்து கூட்டரசு பிரதேச குடியிருப்பாளர்கள் பிரதிநிதித்துவ மன்றத்தில் வகிக்கும் பதவிகளை துறக்குமாறு 2 தலைவர்களுக்கு PKR கட்சி உத்தரவிட்டுள்ளது. R விஜேந்திரன் மற்றும் G பார்த்தியதாசன் ஆகியோரை அவ்விருவர் என கூட்டரசு பிரதேச PKR தலைமைத்துவ மன்றத்தின் தலைவர் டத்தோ அஸ்மான் அபிதின் கூறினார். வங்சா மாஜுவில் ஒரு உணவுப்பிடி மையத்தில் பணத்தை கேட்டு மிரட்டியதாக அவ்விருவரும் புகாரை எதிர்நோக்கியுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் மீதான போலீஸ் விசாரணையும் உள்கட்சி விசாரணையும் எந்த இடையூறும் இன்றி நடைபெற இந்நடவடிக்கை அவசியம் என அஸ்மான் கூறினார். வங்சா மாஜு PKR தொகுதிக்கு இது தொடர்பான உத்தரவு கிடைத்திருப்பதாக அவர் சொன்னார். அதிகார துஷ்பிரயோகம், மிரட்டி பணம் பறிப்பது, பாதுகாப்பு கட்டணம் என எந்த தவறான செயலையும் PKR சகித்துக் கொள்ளாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். சர்ச்சைக்குள்ளான அந்த வீடியோ வைரல் குறித்து போலீஸ் இதுவரை 3 புகார்களை பெற்றுள்ளது. பொது சுகாதார பராமரிப்பு சேவையில் கடும் ஆட்பள பற்றாக்குறை, தவறான கொள்கைகளை காரணம் என MMA அறிக்கை.
நாட்டின் பொது சுகாதாரத்துறை தற்போது கடுமையான ஆட்பல பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது. இதற்கு தவறான கொள்கைகளே முக்கிய காரணம் என மலேசிய மருத்துவ மன்றமான MMA கூறுகிறது. பல ஆண்டுகளாக திட்டமிடலில் சொதப்பல், தெளிவற்ற தொழில் முன்னேற்ற பாதைகள் மற்றும் கடினமான பணிச்சூழல் ஆகியவை இந்த பிரச்சனையை மோசமாக்கி உள்ளதாக MMA தலைவர் டாக்டர் திருநாவுக்கரசு ராஜு கூறினார். இவ்வாண்டு புதிய பட்டதாரி மருத்துவர்களுக்கு ஹவுஸ்மேன்ஷிப் கட்டாய பயிற்சிகளுக்கு 5000 இடங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் வெறும் 529 இடங்களை நிரப்பப்பட்டுள்ளன. இது பல மருத்துவ பட்டதாரிகள் அரசு துறையை தவிர்க்கின்றனர் என்பதை காட்டுகிறது. இது உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயம் என்றார் அவர். தவிர ஒப்பந்த அடிப்படையிலான ஆள் சேர்ப்பு முறையும் அதிக வேலை சுமையும் போதிய ஆதரவு இல்லாமையும் மருத்துவர்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி வேலையிலிருந்து விடுதலை பெற்றால் போதும் என்ற நிலைக்கு தள்ளிவிடுவதாக திருநாவுக்கரசர் கூறினார். மருத்துவ மாணவர்கள் மத்தியிலும் நம்பிக்கை குறைந்து வருகிறது. குறிப்பாக பொது சுகாதார சேவையின் எதிர்காலம் பற்றி 40% குறைவானவர்கள் மட்டுமே நம்பிக்கையுடன் உள்ளனர். எனவே உடனடி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளாவிட்டால் இந்த ஆட்பல பற்றாக்குறை மேலும் மோசமடையும். சைட் சாடிக் பெல்லா அஸ்திலா விரைவில் நிச்சயதார்த்தம். கினபாலு மலையில் காதலை சொன்னார். மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் பிரபல நடிகை மற்றும் பாடகியான பெல்லா அஸ்திலாவுடன் விரைவில் நிச்சயதார்த்தம் செய்யவிருப்பதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் நீண்ட காலமாகவே இருவரின் உறவை பற்றி சுற்றியிருந்த யூகங்கள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளன. சபா கினபாலு மலை உச்சியில் கடும் மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் சைட் சாடிக் பெல்லாவிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். அந்த தருணம் இருவருக்கும் மறக்க முடியாத நினைவாக அமைந்துள்ளது. இருவரின் நிச்சயதார்த்த விழா இன்று பிற்பகல் 3 மணி அளவில் தலைநகரில் உள்ள மண்டபத்தில் நடைபெறுகிறது. KLIA-வில் இஸ்ரேல் நாட்டவர்கள் 8 பேர் தடுத்து வைப்பு. ஊடக தகவல். கடந்த சில மாதங்களில் குறைந்தது 8 இஸ்ரேல் நாட்டவர்கள் KLIA-வில் தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்கள் மலேசியாவுக்கு வருகை தந்தவர்கள் அல்லது பிற ஆசியான் நாடுகளுக்கு செல்லும் வழியில் இடைநிறுத்தமாக இறங்கியவர்கள் என இஸ்ரேலிய ஊடகமான வைநெட் செய்தி வெளியிட்டுள்ளது. சிலர் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் இஸ்ரேல் கடற்படையுடன் மட்டுமே பயணம் செய்திருந்தனர். இதில் ருசிகரமான சம்பவம், இருவர் தாய்லாந்திலிருந்து மலேசியா வழியாக பிலிப்பைன்ஸ் செல்வது பாதுகாப்பானதா என ChatGPT போன்ற ஒரு சாட்பாட் செயலியிடம் கேட்டதாகவும் இது பாதுகாப்பானதே என கூறப்பட்டதை நம்பி மலேசியாவில் இறங்கியதாகவும் கூறினார். எனினும் பின்னர் வந்த வழியே தாய்லாந்துக்கே அவர்கள் திரும்பிவிட்டனர். இன்னும் சில சம்பவங்களில் இந்த இஸ்ரேலியர்கள் 24 முதல் 48 மணி நேரம் வரை தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்பட்டதாக வைநெட் கூறிற்று. அவர்களில் சிலரது விடுதலைக்காக சிங்கப்பூரில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் தலையிட்டதாகவும் கூறப்படுகிறது. எனினும் இந்த விவகாரம் குறித்து மலேசிய அதிகாரிகள் இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்கவில்லை. மலேசியா இஸ்ரேல் இடையே அரசதந்திர உறவுகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நீரை சேமிக்க குளிக்கும் நேரத்தை குறைத்து கார் கழுவுதலை கட்டுப்படுத்துங்கள். மலேசியர்களுக்கு அறிவுறுத்து. நாட்டில் நீடித்து வரும் கடும் வெப்பம் மற்றும் வறட்சியை கருத்தில் கொண்டு நீர் பயன்பாட்டை குறைக்க மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீண்ட நேரம் குளிப்பது மற்றும் அடிக்கடி கார் கழுவுவது போன்ற பழக்கங்கள் நீர் வளங்களுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே பொதுமக்கள் குளிக்கும் நேரத்தை 50 விழுக்காடு வரை குறைக்குமாறும் தேவையற்ற கார் கழுவுதலை தவிர்க்குமாறும் தேசிய நீர் சேவை ஆணையமான ஸ்பானின் முன்னாள் தலைவர் சார்லஸ் சாந்தியாகோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு காரை கழுவுவதற்கு மட்டுமே பெருமளவு நீர் பயன்படுத்தப்படுவதால் வாரத்திற்கு மில்லியன் லிட்டர் அளவில் நீர் வீணாகும் நிலை ஏற்படுவதாக அவர் கூறினார். தற்போது ஒவ்வொரு மலேசியரும் தினமும் சராசரியாக 201 லிட்டர் நீரை பயன்படுத்துகின்றனர். இது ஐநா பரிந்துரைக்கும் அளவை விட அதிகமாகும் என சார்லஸ் சுட்டிக்காட்டினார். அதே சமயம் என்னதான் நீர் சேமிப்பை தாங்கள் வலியுறுத்தினாலும் அதிக வெப்பநிலையில் மக்கள் போதுமான அளவு தண்ணீரை குடித்து உடல்நலத்தை கவனிக்க வேண்டும் எனவும் அவர் நினைவுறுத்தினார். மழை குறைவதும் வெப்பம் அதிகரிப்பதும் நாட்டின் நீர் வளங்களை மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாகி வருகிறது. இந்நிலை வரும் ஜூன் வரையாவது தொடரும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா தெரிவித்திருப்பது மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.